வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் செயல் வலையொலி. நான் உங்கள் நவீன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நண்பர்களே. கண்டிப்பாக மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கங்க, குடும்பத்தார் மற்றும் நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துக்குங்க. அப்போ தான் நான் சொல்கிற தகவல் பகிர்ந்த தகவல் அவங்களுக்கு போய் சேரும். சரிங்களா? இன்றைக்கி நான் பார்க்க போகிற தலைப்பு புத்தகம் படித்தல் நண்பர்களே. புத்தகம் படித்தல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான பழக்கம். சரிங்களா? புத்தகங்கள் என்பது நம்ம வகையான நண்பர்கள். சரிங்களா? நம்ம புத்தகங்கள் பள்ளி கல்லூரிகளில் இயல்பாக படிக்க வேண்டிய தேவைகள் இருக்குது. மதிப்பெண்கள் வாங்குறதுக்காக படிக்கிறோம், அறிவுக்காக படிக்கிறோம் இல்லையா? மதிப்பெண்களுக்காக படிக்கிறது எனக்கு அதிகமாகி போச்சு. வீட்லேயும் அதுதான் பெற்றோர்கள், குடும்பத்தார் எல்லாமே மதிப்பெண்கள் மட்டும் எடுத்து பார்த்து அதை வச்சு தான் நம்ம மதிப்பீடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? புத்தகங்கள் என்பது அறிவுக்கான திறவுகோல். சரிங்களா? நம்ம அறிவை எடுத்துக்கிற ஒரு திறவுகோலாக புத்தகங்களை பார்க்கணும். சரிங்களா? இப்போ புத்தகங்கள் படிக்கிறதுங்கிறது பல பேர்த்துக்கிட்ட பள்ளி கல்லூரிகள் தாண்டி அந்த பழக்கங்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட இல்லை. ஒரு வேளை இருக்கலாம், உங்கள்கிட்ட இருக்கலாம். சரிங்களா? நிறைய பேர்த்து நான் பார்த்தவங்ககிட்ட அது இல்லை. சரிங்களா? அப்போ பள்ளி கல்லூரிகள் மதிப்பெண்காக படிக்கிறோம். சரி, அடுத்தது பள்ளி கல்லூரி முடிஞ்சு போச்சு. இப்போ புத்தகங்கள் படிக்க வேண்டிய தேவைகள் நமக்கு இல்லாமல் போயிடுது. நம்ம ஏதோ தொழில் போகிறோம், வியாபாரத்துக்கு போகிறோம், ஏதோ ஒன்று போகிறோம். புத்தகங்கள் படிக்கிறதுக்கான தேவைகள் நமக்கு பெருசாக இல்லை. சரிங்களா? அப்போ அந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும் நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிறது என்னோட ஆசை நண்பர்கள். எல்லாரும் படிக்கணும், அறிவை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அப்போ அந்த பழக்கத்தை கொண்டு வரதுக்கு நம்ம முதல்ல புத்தகங்கள் படிக்கலாம்னா நம்ம நூலகத்துக்கு போகலாம். நூலகத்துக்கு போய் புத்தகங்கள் படிக்கலாம். நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து புத்தகங்கள் படிக்கலாம். அது ஒன்று. புத்தகங்கள் நூலகத்துலேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வச்சு படிக்கலாம். அப்போது அந்த பழக்கத்தை ஃபஸ்ட்டு முதல்ல எப்படி கொண்டு வரலான்னு நான் நினைக்கிறேன்னா நண்பர்களே, முதல்ல புத்தகங்கள் படிக்கணும்னா புத்தகங்கள் இருக்கணும். அப்போ அதுக்கான சூழல் உருவாகணும். சொல்லணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு 10 புத்தகங்கள், நீங்கள் எந்த புத்தகம் உங்களுக்கு இது நல்ல புத்தகம், இந்த புத்தகத்தை தான் எடுத்து படிக்கணும்னு நான் சொல்லலை. ஒரு சும்மா ஏதோ ஒரு 10 புத்தகம் போங்க, நூலகத்துக்கோ கடைக்கோ போயிட்டு ஒரு 10 புத்தகம் எடுத்துக்கிட்டு எதுவாக வேணாலும் இருக்கலாம். எது உங்களுக்கு நல்லா படித்தா நல்லா இருக்குன்னு தோணுதோ அந்த புத்தகத்தை எடுத்து வச்சுருங்க. வச்சாதான் கொண்டு வீட்டில் வச்சிங்கன்னா தான் அதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். புத்தகங்களே உங்கள் வீட்டில் இல்லைங்கும் போது நீங்கள் எப்படி படிப்பீங்க? சரிங்களா? முதல்ல புத்தகங்கள் அங்கே இருக்கணும், கண் முன்னாடி இருக்கணும். அப்போ தான் படிக்கணும்னு நம்மளுக்கு தோணும். சரிங்களா? இது முதல் படி. அடுத்தது ஒரே நாளில் நான் புத்தகம் படித்து முடிக்க சொல்ல. சரிங்களா? 10 நாளில் ஒரு புத்தகத்தை படிங்க, 100 நாளில் ஒரு புத்தகத்தை படிங்க. இன்றைக்கி நீங்கள் புத்தகமே படிக்கல, நாளைக்கு தினமும் ஒரு பக்கம் படிக்கிறீங்கிறது அது ஒரு பெரிய முன்னேற்றமாக நான் பார்க்குறேன். சரிங்களா? அப்போ இந்த வகையில் நம்ம புத்தகம் படிக்கிறதுங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆக்கிக்கலாம். சரிங்களா? அது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்மள ரொம்ப கடினமான விஷயம்லாம் கிடையாது. டெய்லி ஒரு பக்கம் இல்லை டெய்லி ஒரு பத்தி படிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. சரிங்களா? இது ஏதோ ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா நினச்சிக்கலாம். சரிங்களா? இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே, நினைக்கிற நண்பர்களே. கண்டிப்பாக எந்த புத்தகங்கள் படிங்க, அதையே விரிவாக்குங்க. சரிங்களா? புத்தகங்கள் படிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். படித்தா நல்லா இருக்கும் நண்பர்களே. சரிங்களா? மகிழ்ச்சி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.